ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வாய்ஸோட வீடியோ போடுறேன்னு பார்க்குறீங்களா? எல்லாருக்குமே ஸ்டார்டிங்கில் காமனாக ஒரு ஃபியர் இருக்கும்ல, வாய்ஸோட வீடியோ அப்லோட் பண்ணும்போது பேட் கமெண்ட் பண்ணுவாங்களோ, இல்லை என்னடா வாய்ஸ் அதுன்னு கலாய்ப்பாங்களோன்ட்டு. அந்த மாதிரி தான் எனக்கும் ஃபியர் இருந்துச்சு. ஆனால் நம்ம மியூசிக் மூலியமாகவே எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணால் நான் என்ன ஷேர் பண்ண வரேன்ட்டு உங்களுக்கும் புரியாது இல்லை. ஸோ அதனால தான் வாய்ஸோட வீடியோ அப்லோட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வேணும். கண்டிப்பாக தருவீங்கன்னு நம்புகிறோம். டுடே என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, புல்கா, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்கூடயுமே காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் சன்னா மசாலா செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒயிட் சன்னா எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த சன்னா தேவையோ அந்த சன்னா எடுத்துக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அது கூட வந்து உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நார்மல் சன்னா கூட செய்யலாம். இது முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 3 to 4 விசில் விட்டால் போதும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் ஆகும். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 வெங்காயம் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். இப்போ தேவையான அளவுக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் 2 தக்காளி எடுத்து அதையும் அரைச்சி வச்சுக்கிறேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க, தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். நல்லா வதங்கின அப்புறம் 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் வந்து சன்னா மசாலா பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக தனியா தூள் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்ச சுண்டலையும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக கொதிச்சப்புறம் நான் வந்து 1 கிளாஸ் வந்து கோகோனட் மில்க் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி லாஸ்ட்டாக ஃபைனலாக ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க, ஒரு 5 மினிட்ஸ். அவ்வளோதான், ரெடி. சூப்பரான டேஸ்டான சன்னா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். இது வந்து உண்மையிலே பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். இட்லி, சப்பாத்தி, புல்கா, பூரி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி கூட தான் இதை சர்வ் பண்ணியிருக்கிறேன். சப்பாத்தி கூட உண்மையாகவே பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.